பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படிதான் வாழ்க்கை. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஆமென். அதனால இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொல்லுகிறார். அதாவது நம்ம எதுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நமக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், அவரை நம்பி இருப்போம்னு சொல்லி சில நேரத்தில் மனுஷங்க கைவிட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி எதிர்பார்த்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதமும் நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயமும் நடக்கும். பாருங்கள், ஒரு சின்ன வெளிப்பாடு தான். அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் சின்ன வித்தியாசம் தான். பாருங்கள், இப்போ நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தது அப்படின்னு சொன்னால் அது அற்புதம், நீங்கள் எதிர்பார்க்காம நடக்குது அப்படின்னு சொன்னால் அது அதிசயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பையன் ஃபார் எக்ஸாம்பிள் 10th எக்ஸாம் எழுதுறான்னு வைங்களேன். என் பையன் படித்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு, பாஸ் ஆனால் போதும் ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இது நடந்துச்சுன்னா அற்புதம். ஆனால் உங்கள் பையன் உங்கள் ஸ்கூல்லையே நல்லா படித்து கிளாஸ் ஃபஸ்ட்டோ ஸ்கூல் ஃபஸ்ட்டோ வந்தான்னா இது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நினச்சி பார்க்காத ஒரு அதிசயமாக இருக்கும் பாருங்க. இதுக்கு பேர் தான் அதிசயம். பாருங்கள், நீங்கள் நினச்சது படித்து பாஸ் ஆனால் போதும் ஆண்டவரே, ஆனால் உங்கள் பையன் படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டோ இல்லை கிளாஸ் ஃபஸ்ட்டோ வந்துட்டு தான் சொன்னால் அதுதான் அதிசயம். நீங்கள் நினச்சிருக்கிற அற்புதமும் நடக்கும், நீங்கள் நினைக்காத அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். God bless you. ஆமென்.